முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஜாதக ரீதியா ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு, கஷ்டப்பட்டு, படிச்சு இதெல்லாம் ஒரு வேலைக்கு போயி, திருமணமாயி, ஒரு வீடு கட்ட முடியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனிதனுக்கு எப்போ அந்த வீடு அமையுங்கிறதுங்க, அப்படியே வீடு இருந்தாலும், அந்த வீடு அந்த வீட்ட சேல்ஸ் பண்ணிட்டு, உ வேற ஊருக்கு போறதுங்க, ஒரு தவறான முடிவு எடுக்கிறது. அந்த மாரி சூழ்நிலையிலுமோ, இல்ல கிரக பலத்தால தானாவே அவங்க வெளியேறாங்கன்னா, அது எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கிறேன். கூட்டு திசை நடந்ததுன்னா, கண்டிப்பா பெரிய சிக்கல் வருங்க. இந்த கூட்டு திசைனால என்ன பண்ணும்னா, கூட்டு திசைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்ல 2 பேத்துக்கு ஒரே திசை ஓடுறக்கு பேர் தான் கூட்டு திசை. அது கூட்டு திசையாவும் இருக்கலாம். அது ஏக திசையாவும் மாறலாம். ஏக திசை ஒண்ணும் பண்ணாதுங்க. ஆனா கூட்டு திசை, அவர் வேலை செய்யி கண்டிப்பா ஒரு தவறான முடிவு எடுக்க சொல்லும். ஏகதசியா இருந்ததுன்னா, கண்டிப்பா அது நல்ல முடிவ தான் குடுக்குங்க. அப்போ ஒரு மனுஷன் படிச்சு இந்த மாரி எல்லாம் இருந்து ஒரு வீடு கட்டி, கஷ்டப்பட்டு லோன் போட்டு, நகை அடமானம் வச்சு ஏதோ ஒரு வகையில ஒரு வீடு கட்டிட்டாரு. அந்த வீடு கட்டுன வீட்ட திடீர்னு நான் போய் ஜாதகம் பார்த்தாங்கன்னா, "நீங்க வீடு மாறிருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாரி ஒரு மனுஷன் ஆசையா பார்த்து குருவி சேர்த்துற மாரி காசெல்லாம் சேர்த்து வீடு கட்டினோன்னே நீங்க வீட மாறுங்கன்னு சொன்னா, யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? இது தவறான விஷயம் இல்லைங்களா? வீடு 2 காரணத்துக்காக நம்ம மாறலாம். எதுக்கு மாறலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அமெரிக்காவுல உங்களுக்கு படிச்சு வேலை கிடைச்சு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறீங்க. அப்ப நம்ம அங்க போய் தங்கி, ஒரு வீடு எடுத்து நம்ம தொழிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்காக நீங்க வீடு மாறலாம். அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க குழந்தைய ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க. அந்த கிராமத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, உங்க குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துறீங்க. சீட்டு கிடைச்சு சேர்த்திடுறீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம வசதிக்கு தகுந்த மாரி ஹாஸ்டல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, அங்க ஒரு வீடு எடுத்து தங்கி, குழந்தை காலேஜ் போய் படிக்கலாங்க. அதுக்காக வீடு மாறலாம். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் தான் நீங்க வீடு மாறணும். நீங்க போய் பெரிய ஒரு பணக்காரர் வீடு கட்டியிருப்பாரு. பல கோடி போட்டு. அவர்கிட்ட போய் சொல்லுங்களேன் பார்ப்போம். வீடு மாறுங்க அப்படின்னு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. பல கோடி போட்டு சொத்து கட்டி வீட்ட பயங்கரமா கட்டிட்டாரு. அவர்கிட்ட போயி, "என்னங்க உங்க டைம் சரியில்லைங்க, வீடு மாறுங்கன்னு" சொல்லி பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு. அ அதெல்லாம் தவறுங்க. வீடு மாறுறது இந்த 2 காரணத்துக்காக மாறலாம். ஆனா இந்த கூட்டு திசையில நடக்கும்போது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் தவறான முடிவு அங்க எடுப்பானுங்க. அந்த இடத்துல தவறான முடிவு எடுத்து டக்குன்னு மாறிருவாங்க. மாறி, இதையும் கடன் பண்ணி, அதையும் கடன் பண்ணி, அதையும் கட்ட முடியாம, இதையும் கட்ட முடியாம, பல வகையில தொல்லைகள குடுக்குங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தவறான முடிவு இந்த வீட்ட குடுத்துட்டு போயிரலாம். இல்ல அங்கிட்டு வீடு மாறிடலாம் அப்படிங்கும்போது, ஒரு நல்ல ஜோசியக்காரர பார்த்து, எங்க படிச்சிருக்கிறாரு, பட்டம் வாங்கியிருக்காருன்னு பார்த்து, தெரிஞ்சு, அங்க போய் கிடைச்சீங்கன்னா, நீங்க கைக்கு அடிபட்டுட்டு காலுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாதுங்க. அப்ப கரெக்ட்டான ஜோசியர்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான முடிவு எடுக்கும்ங்க. நல்ல விடையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்ட்டான பதிலே தவிர, தவறான யோசனைகளுக்கு போயி கஷ்டப்படாதீங்க. விட்டு குடுத்து போங்க. எதுவுமே கெட்டு போறதில்லைங்க. த விவாதமே பண்ணாதீங்க. பொறுமையா இருங்க. காலம் கடந்து போயிட்டே இருக்குங்க. நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கோம். டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோணும். அது நம்மளுக்காகவெல்லாம் நிக்காதுங்க. அது அது பாட்டுல போயிட்டுருக்குங்க. இப்ப நேத்து ஞாயித்துக்கிழமைனா, இன்னைக்கு திங்கட்கிழமைனா, ஞாயித்துக்கிழமை மறுபடியும் கிடைச்சிருங்களா? அதே தேதி, அதே கிழமையெல்லாம் கிடைச்சிருங்களா? கிடைக்கவே கிடைக்காது. காலத்தோட ஒன்றி வாழுங்க. நல்லதே நடக்கும். வணக்கம்.